ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டிஜே சக்தி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கைஸ், பார்ட் டைமில் நிறைய பேருக்கு ஒர்க் வேணும். நிறைய பேர் டெலிகிராம்லேயும் கேட்டிருக்கீங்க. ஸோ பார்ட் டைமில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறது எப்படி, அதுவும் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறது எப்படி, எந்த ஸ்கில்லுமே இல்லாமல், மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் என்கிட்ட எதுவும் இல்லை ப்ரோ, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ், அதாவது அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கெலாம் எப்படி நம்ம ஈஸியாகவே எந்த ஸ்கில்லும் இல்லாமல் ஆன்லைனில் ஒர்க் பண்ணி எப்படி நம்ம வந்துட்டு ஜாப் வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் எண்டு வரலும் பாருங்கள், ஓகேங்களா? ஆல்ரைட். ஸோ இதில் நம்ம எந்த போர்ட்டலில் நம்ம ஒர்க் வாங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைவர் யூஸ் பண்ணி வாங்க போகிறோம். ஸோ ஃபைவர் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா நீங்கள் டெலிகிராமில் கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபைவர் வெப்சைட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஜிட்டல் ஸ்கில் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை வந்து நம்ம வேர்ல்டில் இருக்க எல்லா பையர்ஸ்க்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். சார்ஜஸ் வாங்கிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த பெஸ்ட்டாக இந்த ஃபைவர் மூலிமா நம்ம கிளைண்ட்ஸ் வந்து ஃபைவரில் பையர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பையர்ஸ் மூலிமா நம்மளுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணி செல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது என்கிட்ட எந்த ஸ்கில்லுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க என்கிட்ட. ஸோ எந்த ஸ்கில்லும் இல்லைன்னா அப்படி எடுத்துக்க முடியாது இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து சில பேருக்கு வந்துட்டு வேர்ட்ப்ரெஸ்ஸில் நல்லா மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நல்லா டைப் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரோக்ராமிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ கிராஃபிக் டிசைன் தெரியணும்னா அதுக்கு சில பேர் வந்துட்டு கோர்ஸ் படிக்காமலே அவங்க க்ரியேட்டிவாக வந்துட்டு கிராஃபிக்லாம் நல்லா டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருந்து நம்ம ஒர்க் பண்ணுறதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்ஸ், அதாவது நோ ஸ்கில், எந்த ஸ்கில்லும் இல்லாமல் பார்ட் டைம் ஜாப் எப்படி நம்ம வாங்குறதுங்கிறத பற்றி பேசலாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா SEO ஆடிட், ஓகேங்களா? ஸோ இதில் நான் SEO ஆடிட்டு நான் இதில் சர்ச் பண்ணிக்கிறேன் வெப்சைட்டில். ஓகே கைஸ், SEO ஆடிட்னு நான் சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3173 சர்வீசஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போது ருப்பீஸில் கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து USDக்கு மாற்றிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வரது வந்து ஃபைவரில் வந்துட்டு அவங்க ஆட் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாப் ரேட்டட் செல்லர்ஸ்லாம் இங்கே லிஸ்ட் ஆவாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் டூ SEO ஆடிட் ரிப்போர்ட் வித் அன் ஆக்ஷன் பிளான் அண்ட் ஃபிக்ஸ் எரர்ஸ்னு கொடுத்துருக்காரு. இவர் $5 சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஜிக் பார்த்தீங்கன்னா லெவல் 2 செல்லர். இவங்க ஐ வில் ஆடிட் வெப்சைட் அண்ட் கிரியேட் அ டீடைல்டு SEO ரிப்போர்ட் வித் ஸ்ட்ராட்டஜின்னு இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்மள்ட்ட வெப்சைட்லாம் இருக்கும் இல்லைங்களா? சில பேருக்கு வெப்சைட்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. சில இண்டிவிஜுவல்ஸ் வந்து வெப்சைட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட் வந்து கூகுளில் வந்து லிஸ்ட் ஆகணும், அதை வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணணும். அதை தான் நம்ம SEOன்னு சொல்கிறோம். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்கு அந்த வெப்சைட் வந்துட்டு எந்தளவுக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணிகிட்டு இருக்குங்கிறத ஒரு ரிப்போர்ட்டாக எடுத்து கொடுக்கறதுக்கு தான் இந்த SEO ஆடிட்டுங்கிற சர்வீஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க $10 சார்ஜ் பண்ணுறாங்க இல்லைங்களா? இவங்க வந்து என்ன ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்டு கொடுக்குற வெப்சைட் வந்துட்டு இவங்க ஆடிட் பண்ணி அந்த ரிப்போர்ட் வந்து கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு எப்படி பண்ணணும், எனக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியாது, அந்த ஸ்கில்லை நான் லேர்ன் பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். SEOவை ஆடிட் பண்ணுறதுக்குன்னு சில ஆட்டோமேட்டட் வெப்சைட்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்கள், சிம்பிளாக கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா SEO ஆடிட்டிங்னு நான் சொல்லி இங்கே போட்டு சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணதுக்கப்புறம் வாட் இஸ் அன் SEO ஆடிட், இந்த வெப்சைட் ஆடிட்னா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய வெப்சைட் கொடுத்துருப்பாங்க, நிறைய பிளாக் இருக்கும். இதை படித்து பார்த்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஐடியா வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ஜிக்கில் இவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா SEOoptimizer.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட் இருக்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் இந்த வெப்சைட் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டொமைன் நேம் கேட்குறாங்க. இதில் ஆடிட்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டுடைய ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா $19 ஸ்டார்ட் ஆகுது. பட் ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? 14 டே ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க இந்த வெப்சைட் ஆடிட்டிங் ஒர்க்குக்கு. ஸோ இந்த ஃப்ரீ ட்ரையலில் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க இல்லைங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸை இப்போ நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டீட்டெயிலாம் கொடுத்து நான் வந்து இதில் சைன்அப் பண்ணதுக்கப்புறம் எந்த பிளான் வேணும்னு கேட்குறாங்க. நான் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா DIYSO இந்த பேசிக் பிளானையே நான் வந்து ஃப்ரீ ட்ரையல் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பில்லிங் அட்ரஸ் கேட்பாங்க. ஸோ இந்த பில்லிங் அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரெடிட் கார்டு டீட்டெயில் நம்ம இதில் கொடுக்கணும். இதில் நம்ம கொடுத்தா தான் இந்த 14 டே ஃப்ரீ ட்ரையல் வந்து எனேபிள் ஆகும். அது வரலும் உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டிலேருந்து எந்த விதமான சார்ஜஸும் இவங்க இப்போதைக்கு இந்த 14 டேஸ்க்கு அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஓகே கைஸ், கார்டு டீட்டெயில் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இந்த வெப்சைட்டுடைய போர்ட்டல் ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இதில் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜிக்ஸ் க்ரியேட் பண்ணி நானும் இந்த மாதிரி வெப்சைட் ஆடிட்டிங் ரிப்போர்ட்டோட கொடுப்பேன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஜிக் க்ரியேட் பண்ணிக்கணும். இதை கொடுத்துட்டு கிளைண்ட் வந்துட்டு ஒரு வெப்சைட் கொடுப்பாங்க. ஸோ வெப்சைட் இருந்தால் தானே வெப்சைட் ஆடிட் பண்ண முடியும். அதனால் கிளைண்ட் வந்து கிளைண்ட்டோட வெப்சைட் கொடுப்பாங்க.
அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா சிம்பிளாக கிளைண்ட்டோட வெப்சைட்டை இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா மற்றதெல்லாமே இந்த போர்ட்டல் பார்த்துக்கும். ஓகேங்களா, நம்மளுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறது தான் ஃபைனல் ஒர்க்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்னுடைய வெப்சைட்டே அதில் நான் போட்டுக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கிட்டே நீங்கள் கேட்டுரும் எந்தெந்த மாதிரி கீவேர்ட்ஸ்க்கு நீங்கள் SEO ரேங்க் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டுன்னு போட்டால் கூகுளுடைய ஃபஸ்ட்டு பேஜில் என்னுடைய வெப்சைட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வெப்சைட் டெவலப் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிக்கு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த $10 ஒரு பேசிக் பேக்கேஜில் என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் டீடைல்டு SEO ரிப்போர்ட் வித் ரெக்கமெண்டேஷன் சஜஷன்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன் ஐடியாஸ். ஓகேங்களா, ஸோ இவர் வந்து இந்த $10 கீவேர்ட் ரிசர்ச் கொடுக்கல. $20 பார்த்தீங்கன்னா SEO ஆடிட் ரிப்போர்ட் காம்படிட்டர் அனாலிசிஸ் ரெக்கமெண்டேஷன் சஜஷன் அண்ட் ஆப்டிமைசேஷன் ஐடியாஸ்னு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா தான் அவர் கீவேர்ட் அனாலிசிஸ் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரீமியமுக்கு இவர் $35 ப்ரைஸிங் வச்சுருக்காரு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நான் என்னோடய வெப்சைட்டுக்கு ஒரு கீவேர்ட் மட்டும் இதில் நான் டார்கெட்டட் கீவேர்ட் கொடுத்துக்கிறேன். லொக்கேஷன் இங்கே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, ஓகே, லொக்கேஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீவேர்ட்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விர்ச்சுவல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதையே நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டுன்னு போட்டுக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சஜஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நான் சிம்பிளாக விர்ச்சுவல் அசிஸ்டண்ட் போட்டு இங்கே ஆட் கொடுத்துக்கிறேன். ஆட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரே ஒரு கீவேர்ட் மட்டும் இங்கே எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் இதில் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட் வந்து இந்த டூல் க்ரால் பண்ணுது, அதாவது வெப்சைட் வந்து ஆடிட் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும். ஸோ பார்க்கலாம். ஸோ என்னோடய வெப்சைட்டில் இருக்க எல்லா பேஜுக்கும் ரீடைரக்ட் ஆகி நம்ம கொடுத்த டார்கெட்டட் கீவேர்டை வந்து இதை அனலைஸ் பண்ணும். அனலைசிஸ் பண்ணி நம்மளுக்கு இது வந்துட்டு எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்குது, எந்த இடத்துல நம்ம இம்ப்ரூவ் பண்ணுங்கிற ரிப்போர்ட்டும் இந்த போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க கைஸ். ஓகேங்களா, அதை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ SEO ஆப்டிமர் அப்படிங்கிற இந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இது வந்து ஒரு போர்ட்டல் தான். இதில் செம்ரேஷுங்கிற இன்னொரு போர்ட்டல் இருக்குது, நீல் பட்டேல் இருக்குது, அப்புறம் HRFs இருக்குது. இந்த மாதிரி நிறைய வந்துட்டு போர்ட்டல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நான் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இந்த SEO ஆப்டிமரை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம எந்த ஸ்கில்லும் வந்து இதுக்கு நம்ம லேர்ன் பண்ணிக்க தேவையில்லை. சிம்பிளாக வந்து வெப்சைட் போடுறோம், இது கொடுக்குற ரிப்போர்ட்டை நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட சப்மிட் பண்ணி நம்ம வச்சுருக்க ப்ரைஸிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த ப்ரைஸை வந்து நம்மளுடைய ஃபைவர் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த செல்லர் பார்த்தீங்கன்னா லெவல் 2 செல்லர் 5 ஸ்டார் ரேட்டிங் வச்சுருக்காங்க. 673 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு ஜிக்கில் மட்டும் 673 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 6 ஆர்டர்ஸ் வந்து இப்போ ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, டீடைல்டு ஆன்சைட் SEO ரிப்போர்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது என்னோடய வெப்சைட் பார்த்திங்கன்னா இதில் க்ரால் ஆகிட்டுருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா 51 இஷ்யூஸ் இருக்குது என்னோடய வெப்சைட்டில். 31 டோட்டலாக வந்து என்னோடய வெப்சைட்டில் 31 பேஜஸில் 51 இஷ்யூஸ் வந்து இருக்குது கைஸ். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் இந்த ரன் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டோடைய ரிப்போர்ட் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வியூ க்ரால் ரிப்போர்ட் இருக்குங்களா, ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து நான் இப்போ பார்க்கலாம் என்னோடய வெப்சைட்டில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு. ஓகே, இதுதான் என்னுடைய வெப்சைட்டுடைய க்ரால் ரிப்போர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபவுண்ட் வித் இஷ்யூஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜில் எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இஷ்யூ வந்து எந்தெந்த மாதிரி இஷ்யூஸ்னால் லோ பேக்லிங்க் ஆக்டிவிட்டி, எந்த விதமான பேக்லிங்க்கும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணல, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஒழுங்காக ரைட் பண்ணலங்கிற இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து க்ரால் ரிப்போர்ட் இங்கே இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஒரு தனியாக ஒரு PDFல மேக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்டில் இந்த எரர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா லோ பேக்லிங்க் ஆக்டிவிட்டி, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் மிஸ்ஸிங், இதெல்லாம் வந்து எந்தெந்த பேஜுக்குன்னு நீங்கள் இதில் எந்தெந்த பேஜில் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லேயோ நீங்கள் கம்பைல் பண்ணி கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா PDF எக்ஸல்னு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸல் கொடுத்தேன்னா ஸோ இந்த ரிப்போர்ட்டோடைய இஷ்யூஸ் எல்லாம் எனக்கு எக்ஸல் ஃபைலாக வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, நம்ம இதை ஈஸியாக வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிடலாம் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் $10 சார்ஜ் பண்ணுறாரு ஜஸ்ட் பேசிக் ரிப்போர்ட்டுக்காக. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஸ்கில் பார்ட் டைம் ஜாபாக நீங்கள் இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் SEO ஆடிட்டிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக நம்ம கூகுள் AdSense பேனர் பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா, இப்போது ஃபைவர்லேயே பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட் பேனர்னு நான் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேனர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஐ வில் டிசைன் கூகுள் ஆட்ஸ் டிஸ்பிளே பேனர். ஓகேங்களா, ஸோ இந்த ஜிக் பார்த்தீங்கன்னா $10 செல் பண்ணுறாங்க. இதில் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம்னு சொல்லி சைஸஸ் வச்சுருக்காங்க, ஸ்டைல்ஸும் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா
1 ஸ்டைல் 2 சைஸஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டைல் கூகுள் ஆட்ஸை 2 சைஸஸில் கொடுப்பாங்க. இதுக்கு $10 அவர் சார்ஜ் பண்ணுறாரு. சோர்ஸ் ஃபைலும் கொடுக்குறாரு. ஓகே, இது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமேட் டெம்ப்ளேட் வெப்சைட்ஸ்லாம் இருக்கும், ஜஸ்ட் லைக் கேன்வா மாதிரி. இப்போது கேன்வா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேன்வா ஓப்பன் பண்ணிட்டு இந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்ன்னு நான் சர்ச் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், கூகுள் ஆட்ஸ்ன்னு நான் இங்கே சர்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்கே செப்பரேட்டாக இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகியிருக்கு. இதில் வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்குது இல்லைங்களா, டெம்ப்ளேட்ஸில் கூகுள் ஆட்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கூகுள் ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஒரு ஜிம் ஆடாக கொடுக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இது ஒரு ஆடாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்துடும். பாருங்கள், ஃபிட்ஹெச்ங்கிற ஒரு கம்பெனியில் வி ஆர் நவ் ஓப்பன் 24/7 சொல்லி இதுவும் ஒரு ஜிம் ஆடு தான். ஓகேங்களா, இப்போ உங்கள் கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறப்போ அவருடைய பிஸ்னஸ் என்னன்னு சொல்லிடுவார். எந்த மாதிரி ஆடு வேணும்னு சொல்லிட்டாருன்னா அதை நீங்கள் நோட் பண்ணி ஐடியாவை எடுத்துக்கிட்டு இதில் வந்து நீங்கள் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆடு நீங்கள் இதில் பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் தான். எந்த விதமான டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக ரைட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டார் இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த ஸ்டாருக்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஏதாவது எலிமெண்ட் வேணும்னா இங்கே எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வேறு மாதிரி ஸ்டார் கூட இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது எல்லாமே உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியில் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இது வந்துட்டு நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஆடோட சைஸ் பார்த்தீங்கன்னா 800x600 பிக்சல்ஸில் இருக்குது. இதை நம்ம பிஎன்ஜியாக வந்து டவுன்லோட் பண்ணி கிளைண்ட்டுக்கு வந்து இதை நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம். கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து இதை வந்து ஆடாக அவர் ப்ளேஸ் பண்ணிக்குவார். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி தான். இதுவும் வந்து நீங்கள் எந்த ஸ்கில்லும் லேர்ன் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக கேன்வா யூஸ் பண்ணி நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உங்களால் எவ்வளோ சீப்பாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் சீப்பாக ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதில் வந்து க்ரியேட்டிவிட்டி வெப் பேனர்ஸ்க்கெலாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வரும். ஓகேங்களா, நிறையா டிமாண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் வரும். ஆல்ரைட், ஸோ இப்போது 2 பார்த்துட்டோம். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி காப்பி பேஸ்ட். ஓகேங்களா, காப்பி பேஸ்ட் ஒர்க். இதுக்கு நம்ம எந்த ஸ்கில் லேர்ன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை கைஸ். உங்களுக்கு தெரியும் Ctrl+C Ctrl+V தான். ஸோ இப்போ காப்பி பேஸ்ட் கொடுத்தோன்னே இதில் கொஞ்சம் காம்படிஷன் ஜாஸ்தி. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஐ வில் டூ டைப்பிங், டேட்டா என்ட்ரி, காப்பி பேஸ்ட் அண்ட் வெப் ஸ்கிராப்பிங் ஜாப்ஸ்னு கொடுத்துருக்காரு. ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 1 hour டேட்டா என்ட்ரிக்கு ஒரு $5 சார்ஜ் பண்ணுறாரு. டைப்பிங், காப்பி பேஸ்ட், டேட்டா என்ட்ரி இன் 1 hourனு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்லாம் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிடிஎஃப்லேருந்து நம்ம எக்ஸலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை புக்கு வந்து பிடிஎஃப் புக்காக கொடுத்துருவாங்க, அதை வந்து நம்ம டைப் பண்ணி வேர்டில் கொடுக்கணும். சிம்பிளாக காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லா ஒர்க்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் $5 சார்ஜ் பண்ணுறாரு. ஓகேங்களா, ஸோ இதுவும் ஒரு நோ ஸ்கில் ஜாப் தான். பட் இதுக்கு வந்து காம்படிட்டர்ஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் காப்பி பேஸ்ட்டோடு சேர்த்து வேறு ஏதாவது டாஸ்க் நீங்கள் ப்ரொவைட் பண்ணால் தான் இதில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். ஓகே, ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நான் கொடுத்துக்கிறேன். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்ஸில் எழுதி தர சொல்லுவாங்க. உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜிக்கை நீங்கள் சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணலாம். பாருங்கள், ஐ வில் ஹேண்ட் ரைட் எனி திங் இன் ஏ குட் கர்சிவ் ரைட்டிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய சாம்பிளும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளைண்ட் ஏதாவது கண்டென்ட் கொடுக்குறப்போ அவங்க இந்த ஸ்டைலில் வந்து ரைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாபுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். $5 வந்து பார்த்தீங்கன்னா 250 வேர்ட்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பர் வேர்டுக்கு இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. $5க்கு 250 வேர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. $10க்கு 500 வேர்ட்ஸ், $20க்கு 1000 வேர்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ 1000 வேர்ட்ஸ்னால் 1 or 2 pages வரும். அதுக்கு இவங்க $20 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவும் வந்து நீங்கள் பென், கலர்டு பென், ரூல்டு ஆர் அன்ரூல்டு பேப்பர் இதெல்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் நீங்கள் தாராளமாக ப்ரொவைட் பண்ணலாம், உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும்னா. ஓகே, ஃபிஃப்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட். மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்னா உங்களுக்கு தெரியும், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுதான் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்ட் இருக்குது. 25 சர்வீசஸ் தான் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ இதில் ஐ வில் கிரியேட் ப்ராடக்டிவிட்டி டூல்ஸ் யூஸிங் மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரு டூலை வந்து க்ரியேட் பண்ணி தராங்களாமா. ஸோ இது வந்து நம்மளுக்கு கோடிங்கில் போயிடும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஐ வில் சர்வீசஸ் இன் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ், பிபிடி, எக்ஸல் ஆர் ஆக்சஸ், மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டாஸ்க்கும் நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸில் ஒர்க்கெல்லாம் வருது இல்லைங்களா, டேட்டா என்ட்ரி, அப்புறம் அக்கௌண்டிங்ஸ், அப்புறம் அந்த அட்டண்டன்ஸ், அந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸலில் வர ஒர்க்கும் நீங்கள் இதில் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் சொன்ன 5 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு நீங்கள் வேறு எந்த மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்கிறதும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ இதான் நம்மளுடைய டெலிகிராம் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு என்னுடைய டெலிகிராமில் நீங்கள் உங்களுடைய கொஷின்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் எல்லா கமெண்ட்ஸ்க்கும். ஸோ மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.